திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. நம்பிக்கை வைத்தவர்கள் முதுகில் குத்தி விடாதே. துரோகியாய் மாறி நல்லவர்களை பழி வாங்காதே. இன்னைக்கு வந்த உறவை நம்பி போகிவிடாதே. இன்னைக்கு வந்த உறவை நம்பி போகிவிடாதே. அப்படி போனா திரும்ப மட்டும் வந்து விடாதே. அப்படி போனா திரும்ப மட்டும் வந்து விடாதே. திருடாதே துரோகியை நம்பாதே. திருடாதே துரோகியை நம்பாதே. இனிக்க இனிக்க பேசுவான் அவனே, நீ இல்லை என்றால் இல்லை என்பானே. அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷங்க, தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி நானும் உங்கள் எல்லாரையும் ஆதரிக்கிறேங்க, எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா வாழ்கிறாங்க. லவ் மேரேஜ். அவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்காரோட குடும்பம் சுத்தமாக சப்போர்ட் இல்லை. இவங்க வேறு ஒரு ஃபேமிலி, இவங்க வேறு ஃபேமிலி, வேறு ஊர். வேலை செய்கிற இடத்துல அவங்க 2 பேருக்கும் லவ் ஆகுது. லவ் ஆகிற 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமாக பழகிறாங்க. ஆனால் அந்த பெண்ணோட அம்மா அப்பா 2 பேருமே இந்த கணவன் உள்ளே வந்தோன்னே உடம்பு சரியில்லாத போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் தவறிடுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமே அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லுது, அவர் ராசி இல்லாதவர், தரித்திரம் படித்தவர் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி இவர் கால் எடுத்து வச்சோன்னே இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த குடும்பமே அவரை கரிச்சு கொட்டுது. ஆக்சுவலி இந்த பையனோட வீடு தான் சப்போர்ட் இல்லை, ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணோட வீடும் ஃபுல்லாக சப்போர்ட்டே இல்லாத ஒரு மாதிரி அவரை அந்த ஃபேமிலியை கொஞ்சம் அலூஃப் ஆகிடுது. ஃபேமிலியில் ஒன்றா தான் வாழ்கிறாங்க, எல்லாம் ஓகே. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நல்லா இவங்க யார் நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்றா வாழ்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தையும் பிறகுது. குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அவர் ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, நல்ல சம்பளம். இவங்க ஒரு சின்ன ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு சேலரி, நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன ஆகுது, இவ்வளோ லவ்வா இருந்தவங்க, இவ்வளோ எதிர்ப்பு இருந்தவங்க, ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வீட்டில் வருது. தன்னோட வீட்டுக்கார் சரியில்லை, வீட்டுக்கார் கோவப்படுறாரு, வீட்டுக்கார் சண்டை போடுறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுது, பார்க்குற எல்லார்கிட்டையும் சொல்லுது. அதில் ஒரு பர்சன் அவருக்கு திருமணம் ஆகலை, அவர்கிட்டே இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் அடிக்கடி இப்போலாம் கோவப்படுறாரு, சண்டை போடுறாரு. சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரை பற்றி ஐயோ அப்படியா இப்படியான்னு சொல்லி இவரும் ரொம்ப கரிசனம் காட்டுறாரு, பாசத்தை காட்டுறாரு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா மாத்திரை வாங்கி தர்றது, அவங்க வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது. அப்படியே போதும். வீட்டுக்காரும் சப்போர்ட் பண்ணுறாரு. வீட்டுக்காருக்கும் தெரியுது இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, இவரே என்ன போயிடுது, இவரோட எண்ணங்கள் மாறி இவருக்கே ஒரு தாட் வந்துடுது. இந்த மாதிரி ஏன் இந்த பர்சன் நம்ம இவ்வளோ கேர் எடுக்கிறோமே, இந்த பர்சனே நம்ம லைஃப்பில் வந்துட்டா என்ன நடக்கணும். மை டியர் வியூவர்ஸ், நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. எல்லா ஆம்பளைங்களுக்கும் சொல்கிறேன், இதை நல்லா கேட்டுக்கோ. இது அண்ணன் கேட்டாலும் ஓகே, அப்பாங்க கேட்டாலும் ஓகே, கணவர்கள் கேட்டாலும் ஓகே. உங்ககிட்ட தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். நான் சொல்கிறது ஏதோ கற்பனை கதையெல்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு லைஃப்லையும் எங்கெல்லாம் நல்லா வாழ்ந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, மனைவி வேலை செய்த இடத்துல யாரோ ஒருத்தரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. பாவம், அவங்களும் நல்லவங்க தான். ட்ரஸ்ட் பண்ணி தன் குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் அந்த பர்சன் கிட்ட சொல்லும் போது அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, வெளியில் இருக்கிறவருக்கும் பிரச்சனை இல்லை, கேட்டுக்கு வெளியே இருக்கும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வராரு, குழந்தைங்க கிட்ட பழகிறாரு. இது கேரளாவில் நடந்தது. நான் சொல்கிறது மத்திய பிரதேசில் நடந்தது, பெங்களூர்ல நடந்திருக்கு. நாளைக்கு உங்க வீட்டில் நடக்காது என்ன நிச்சயம். அப்போ எங்கேயாவது வைஃப் போய் வீட்டுக்காரங்களை பத்தி நீங்க பாவம் விளையாட்டுக்கு பேசியிருப்பீங்க, இல்லை அவங்களும் சரி அந்த டைம்ல மனசு கஷ்டமா இருந்திருக்கும், ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பேரண்டிங் நிறைய லேடிஸ்க்கு சரியே இல்லைங்க. அவங்க அம்மா அப்பா எப்படி என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறது இல்லை. நீங்களும் எனக்கு சின்ன பொண்ணா வேணும்னு சொல்லிட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. சில சின்ன பொண்ணுங்க மட்டும் தப்பு பண்றது இல்லை, இந்த வார்த்தை போய் விடுறது இல்லை. கொஞ்சம் பெரிய லேடிஸும் 25 வயசு ஆயிருக்கும், 30 வயசு ஆயிருக்கும், 35 வயசு ஆயிருக்கும், 38 40 வயசுல கூட என்ன பண்றாங்க, வீட்டுக்கார் சரியில்லை. இது ஃபேஷன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் புருஷனுங்க சில பேர் என் பொண்டாட்டி சரியில்லைங்க, அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. பொண்டாட்டி சரியில்லைன்னா ஏதோ ஒரு பொண்ணு நம்ம மேலே சாஞ்சிரும்னு ஒரு ஆசை உங்களுக்கு. சாயாது, உன்னை சாச்சிரும். என் வீட்டுக்காரர் சரியில்லைன்னா ஓகே, அவர் போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, கடைக்கு போகிறாரு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் விடுறாரு, மாத்திரை வாங்கி தர்றாரு, மருந்து வாங்கி தர்றாரு, கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, பூ வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு.
பூ வாங்கி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு பூ மாலை போடுவார், சரிங்களா? அதுவும் உங்கள் பர்த்டேலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார், உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பார் வீட்டுக்காருக்கு. நீங்கள் நினைப்பீங்க, அப்பா நல்ல மனுஷன், உனக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு உன் கூட இருக்கிற உன் லைஃபுக்கு ஆப்படிச்சிடாத பார்த்துக்கும். எவனாவது என் ஃப்ரெண்டுங்க நல்லவங்க, இதுதான் வார்த்தை, என் தம்பி மாதிரிங்க. எப்படி ஃப்ரெண்டுன்னு கூட ஆரம்பிக்காது, தம்பி. ஏன் அந்த லேடிஸ் நம்புறாங்க அந்த பர்சன்னா, தம்பி அக்கான்னு சொல்லும் போது நம்பிடுறாங்க. உள்ள வந்துட்டு என்ன ஆயிடுது லைஃப்ல, திருமணம் லைஃப்ல. இப்போ நீங்க வந்து அக்கா தம்பின்னு சொல்றீங்க, அது டீசெண்டா தான், சூப்பர், வெரி குட். ஆனா இதே அக்கா தம்பி உறவு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? லைஃபே குழம்பி போயிடும். அதனால எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன், தெய்வசே சொல்றேன், எந்த ஒரு பெண்ணோட தோழனையோ இல்ல அவங்களோட தோழியை கூட சொல்றேன்னா கொஞ்சம் கேப் விட்டு பழகினாங்கன்னா நிம்மதியா இருக்கும். கேப்பை நீ விட்டனா உன் லைஃப்பில் நீ அனுபவிக்க போகிற பிரச்சனைகள் அதிகமாகிடும். உண்மையாக சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கா இல்லைன்னு நீயே சொல்லுவோம் லைஃப்பில். ஆனால் நான் நல்லா இருந்தேன், என் மிஸ்ஸஸ் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிச்சு, அங்கேருந்து ஒரு கொலீக் கூட டச் ஆகிடுச்சு. அப்புறம் டச் ஆகிட்டு அது ஃப்ரெண்டுன்னாங்க, அப்புறம் பிரதர்னாங்க, அப்புறம் இப்போ என்ன உறவுனே எனக்கு தெரியலனா குழப்பமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? மனைவியே சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் ஒரு கம்பெனியில் போனார், அங்கே ஃப்ரெண்டுன்னாரு, நான் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு டச் ஆச்சு, என்னன்னே தெரில, இன்னுமே எனக்கு குழப்பமாக இருக்குது. நைட்டு மெசேஜ் பண்ணுறான், கட் பண்ணுறான், கால் பண்ணுறான், கட் பண்ணுறான், டெலீட் பண்ணிடுறான், லாஸ்ட் வாட்ஸ்அப் சீனு தெரியல, என்னன்னு தெரியல, என்ன ஹைட் பண்றான், அவனை பிளாக் பண்றான். இதை எப்படி நான் தடுக்கிறது? திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, நம்பிக்கை வைத்தவர்கள் முதுகில் குத்தி விடாதே. துரோகியாய் மாறி நல்லவர்களை பழி வாங்காதே. இன்னைக்கு வந்த உறவை நம்பி போகி விடாதே. இன்னைக்கு வந்த உறவை நம்பி போகி விடாதே. அப்படி போனா திரும்ப மட்டும் வந்து விடாதே. அப்படி போனா திரும்ப மட்டும் வந்து விடாதே. திருடாதே துரோகியை நம்பாதே. திருடாதே துரோகியை நம்பாதே. இனிக்க இனிக்க பேசுவான் அவனே, நீ இல்லை என்றால் இல்லை என்பானே. மை டியர் துரோகிஸ், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயத்த, நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பழகினீங்களோ உங்ககிட்ட உண்மையாக பழகவங்ககிட்ட தான் நீங்கள் எப்படியும் துரோகம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மேலே உண்மையாக பாசம் வச்சவங்க எந்த துரோகமும் பண்ணதில்லை. உங்கள் மேலே இன்னமும் அவங்க எல்லாரும் பாசம் வச்சுருப்பாங்க. ஏன்னா பாசம் வைக்கிறவன் நடிக்க தெரியாது அவனுக்கு. நான் பொய்யா பாசம் வச்சேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. ஆனால் துரோகம் நீங்கள் பண்ணீங்களா, நீங்கள் ரொம்ப நேர்மையான துரோகம் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு. அதனால் துரோகத்துலேயே நேர்மையாக இருங்கன்ற, முழு துரோகியாக இருங்க எப்போவுமே. இந்த கொஞ்சம் துரோகம், பாதி துரோகம், அரை துரோகம்லாம் செட் ஆகாது. முழு துரோகமாக இருங்க, துரோகியாக இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எல்லாம் துரோகம் பண்ணவங்களுக்கு, நேர்மையான உறவுகளுக்கு துரோகம் பண்ணுறவங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அவசரப்பட்டு உங்களோட பேரை கெடுத்துக்காதீங்க. உங்கள் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்க உங்கள் மேலே வச்ச அந்த அன்பு மாறுதோ இல்லையோ, நீங்கள் கொஞ்சம் அது இனிமேட்டு போகிற இடத்துலையாவது கொஞ்சம் துரோகம் பண்ணாதுருங்க. ஏன்னா அங்கேயும் போயிட்டு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போது எங்கேயோ ஒரு உறவில் போகிறீங்க, அங்கே இருக்கிற ஒரு பர்சனோட ஒன்றா இருக்கீங்க, சரி இது வேணான்னு இதை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த உறவுலையாவது கணவனோ மனைவியோ அண்ணனோ தங்கையோ இல்லை பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு எல்லா உறவும் சொல்கிறேன், எங்கே போனாலும் அங்கே கொஞ்சம் உண்மையாக இருங்க. ஏன்னா நாளைக்கு கண்ணு மூடும் போது எவன் நமக்கு துரோகம் பண்ணுவான்ற தாட் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா மற்றவங்களுக்கு, அப்போ உங்களுக்கு நிம்மதி போயிடும். ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. நைட்டே தூங்குது ஒவ்வொரு குழந்தை அம்மா முடியல, திரும்ப நம்ம அம்மா நமக்காக இருப்பாங்க. ஏன் மனைவியை விட்டுட்டு கணவர் ஃபாரினுக்கு போய் வேலை செய்கிறாரு, நம்ம ஒய்ஃப் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கும், வீடை நல்லா பார்த்துக்கும், நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கும். ஏன் வந்து தன்னோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் தூக்கி கார்டெலாம் கொடுத்துட்டு கணவன் வந்து ஒய்ஃபுக்கு தராங்க, ஒய்ஃப் வந்து கணவருக்கு தராங்க. ஏன் நம்பிக்கை, என் பொண்டாட்டி எனக்கு உண்மையாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு யாருங்க இருப்பா? ஏன்னா நீங்கள் அது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வருமே, திரும்ப வரும். அப்படி திரும்ப வரும்போது என்ன பண்ணுவீங்க? அதுதான் எல்லா உறவுகள்கிட்ட நான் கேட்குறேன், பண்ண வேணாங்க, நீங்கள் யாரையுமே ஏமாத்துறீங்க. கொஞ்சம் வாழ்க்கைங்க இது, இந்த உடம்பு வச்சு சந்தோஷம், கொஞ்சம் பணத்தை வச்சு கொஞ்சம் சந்தோஷம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க புள்ள குட்டிங்க, அம்மா அப்பா, இதானுங்க நிஜம். அந்த உறவோட நம்ம நிம்மதியாக வாழணும்னா நம்ம எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே கொஞ்சம், பெரிய 100%லாம் உங்களுக்கு உத்தமனாக இருக்க சொல்லுங்கள். 1%ங்க, 1% கருணையோட, 1%, 99% 1% கொஞ்சம் பரிதாபம் பார்க்கலாமேங்க மற்றவங்களுக்கு.
ஒரு பர்சன் ஐயோ அவர் என்ன பண்ணுவார், ஐயோ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த குடும்பம் என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி முதுகில் குத்தினா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இப்படி துரோகம் பண்ணிட்டோமே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இப்படி அம்போன்னு அவங்கள விட்டு போயிட்டோமே, ஒரு குழந்தைய கூட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு ஓடுற அம்மா எவ்வளோ பெரிய குடும்பம் அவங்க, அவன் அங்கே கூட்டு போகிறான் இங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்து நான் உன்னை இப்படி வாழ வைக்கிறேன் அப்படி வாழ வைக்கிறேன், அம்போன்னு விட்டு போனால் அம்போன்னு விட்டுட்டு போனதில் யாரெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ அவங்க தோத்ததா சரித்திரமே இல்லை. பலசாலின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போகும்போது அவங்க மேலே கொஞ்சம் கருணையை நீங்கள் வைக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் உறவுகள் மேலே, இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத இருக்கலாம், உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இல்லாத இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், உடல் பிரச்சனை, அதுக்காக நீ விட்டு போயிடுவா கேப் மாதிரி முள்ள மாதிரி நம்பி. இந்த குழந்தைய மாறுறது முதல்ல நிறுத்துங்க. வீட்டுக்காரு மனைவியெல்லாம் சாக்லேட்டு இப்போ இதெல்லாம் இல்லைங்க, உயிருங்க. உயிரை எப்படிங்க விட்டுட்டு போக முடியும்? உசுரோட உசுறு கலந்துச்சுங்க. என்ன மோசமாக இருந்தாலும் வைஃப் விட்டு கொடுக்கூடாதுங்க. என்ன தான் அந்த அம்மா பண்ணாலும் கணவன் விட்டு கொடுக்கூடாது. இப்போ ரீசெண்டாக விட ஏதோ பாட்டு வந்துச்சேன், நீ ஒய்ஃபை சேர்த்து வச்சுக்கோ, அன்பாக வச்சுக்கோ, ஒய்ஃப் கிட்ட கோவப்படாத, சண்டை போட்டாலும் அந்த நிமிஷமே சாரி கேளு. அதாங்க நானும் சொல்கிறேன், கேளுங்க. நாங்கள் இருக்கு எவன் ஒருத்தன் ஒய்ஃப் கிட்ட தோற்று போகிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். யார் ஒருத்தர் கணவர்கிட்ட இறங்கி தோற்று போகிறாங்களோ அவங்க உலகத்தில் ஜெயிக்கிறாங்க. விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே தோற்று போகவும் இல்லை, கெட்டு போகவும் இல்லை, கீழே விழவும் இல்லை. விழுந்த மாதிரி தெரியும், தோற்று போன மாதிரி தெரியும், ஆனால் தோக்கலை விழலை. விட்டு கொடுக்காதவங்க தலகணத்தில் ஆடினவங்க ஜெயிச்சா மாதிரி தெரியும், தனிமையில் போய் விழுந்துருவீங்க. தனிமை ஒரு புதக்குடிங்க. அது என்றைக்குமே உங்களை மீட்க ஒரு உதவியும் பண்ணாது. உங்களை உள்ளே இழுத்துக்கினே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு முட்டும். அதே மாதிரி உஷாராக இருங்க. உண்மையான ஒரு துரோகின்னு நினச்சி நீங்கள் எடுத்திருக்க முடிவு காலம் உங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.